ரோபோ சங்கர் அவர்களுடைய திடீர் மறைவு எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. அவர் சின்ன திரைக்கு வரத்துக்கு முன்னாடி அவருடைய பயணம் எப்படி இருந்தது, குறிப்பா கல்லூரி நாட்கள்ல பாடி பில்டிங்லயும் மேடை நிகழ்ச்சிகள்லயும் எப்படிலாம் கலந்துக்கிட்டாரு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மதுரை சரஸ்வதி நாராயணன் கல்லூரியில தான் ரோபோ சங்கர் அவர்கள் அவருடைய இளங்கலை மற்றும் முதுகலை படிப்பை படிச்சாரு. கல்லூரி காலங்களில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகள் மட்டும் இல்லாம தமிழகம் முழுவதும் நடைபெற்ற கலைத்திறன் மற்றும் கல்லூரிகளுக்கு இடையே நடந்த போட்டிகள்ல பல்வேறு பரிசுகளை வென்றிருக்காரு ரோபோ சங்கர் அவர்கள். குறிப்பா 2004ஆம் ஆண்டு கோவை PSG கல்லூரியில சிறந்த ஆணழகன் போட்டியை வென்றாரு. அதனைத் தொடர்ந்து மதுரை மாட்டுத்தாவணி கிட்ட இருக்கிற மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில பட்டிமன்ற பேச்சாளர் ஞானசம்பந்தன் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி நியூ காமெடி பாய்ஸ்ல தனக்கென்று ஒரு தனி முத்திரை பதித்து ஸ்டாண்ட் அப் காமெடிகள் மூலம் உலகெங்கும் வலம் வந்தாரு ரோபோ சங்கர் அவர்கள். உடற்பயிற்சி கூடங்கள் மூலம் தன்னுடைய தேக பயிற்சியை எடுத்துக்கிட்டு மம்மி திரைப்படம் வந்தப்போ ரோபோவா வேடமிட்டு மேடைகள்ல வலம் வந்தாரு. தீவிர கமல்ஹாசன் ரசிகரான ரோபோ சங்கர் அவர்கள் ஆலவந்தான் படம் வரும்போது அதே மாதிரி மொட்டை அடிச்சுக்கிட்டு ஸ்டைலான கண்ணாடிலாம் போட்டுக்கிட்டு கலை நிகழ்ச்சிகள் கோவில் திருவிழாக்கள்லயும் பெர்ஃபார்ம் பண்ணாரு. அந்த நேரங்கள்ல ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு நாள் சம்பளம், அதுவும் மிக குறைவான சம்பளம், சில நேரங்கள்ல அந்த சம்பளம் வராமலும் போகும். 100 ரூபாய் சம்பளத்தில் தொடங்கி தன்னுடைய உடலை வருத்திக்கிட்டு ரொம்பவே ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபர்ட் போட்டு படிப்படியாக மேலே வந்தார் ரோபோ சங்கர் அவர்கள். சின்ன திரையில் என்டர் ஆனதுக்கு அப்புறமா அவருடைய வாழ்க்கையே அடுத்த கட்டமாக நகர்ந்தது. சின்ன திரையிலையும் சரி திரைத்துறையிலும் சரி புகழின் உச்சத்தை அடைஞ்சார் ரோபோ சங்கர். இடையில ஜாண்டிஸ் நோயால் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து மீண்டு 2023ஆம் ஆண்டு மீண்டும் மதுரையில் நடந்த ஆணழகன் போட்டியில் சிறப்பு விருந்தினராக 23 ஆண்டுகள் கழித்து மீண்டும் கலந்துக்கிட்டாரு ரோபோ சங்கர் அவர்கள். அந்த விழாவில் தன்னுடைய பாடி பில்டிங் டேஸில் எப்படி ஸ்டேஜ் ஏறி அவர் பெர்ஃபார்ம் பண்ணுவாரோ அதே மாதிரி மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணார். வார்ம் அப்லாம் செஞ்சு உடலில் ஆயில்லாம் தடவி ஸ்டேஜ் ஏறி போசஸ் கொடுக்க ஆரம்பித்தார் ரோபோ சங்கர் அவர்கள். அப்போது அவருடைய மனைவியும் மகளும் கூட இருந்து அவரை உற்சாகப்படுத்தினாங்க. அந்த நேரத்தில் இதை பற்றி பேசின ரோபோ சங்கர் அவர்கள் 6 மாத காலமாக உடற்பயிற்சி செய்யாமல் படுத்த படுக்கையாக இருந்தேன். இன்னைக்கு அதை உடைச்சு தன்னம்பிக்கையோட ஆணழகன் போட்டியில் பங்கேற்றது ரொம்பவே பெருமையா இருக்கு. 1997 மிஸ்டர் மதுரை, 1998 மிஸ்டர் தமிழ்நாடு ஆகிய பட்டங்களை வென்றிருக்கேன். பாடி பில்டிங் போட்டிகளுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கிறது இல்ல. தமிழர்கள் பல பாடி பில்டிங் போட்டிகளில் கலந்துக்கிட்டு சாதனை படிச்சுட்டு வராங்க. பாடி பில்டிங்கை ஒலிம்பிக்ல சேர்த்தா தமிழர்கள் கண்டிப்பா அதையும் வென்று வருவாங்க. இப்படி ரொம்பவே உருக்கமா பேசி பாடி பில்டிங் மேல இருக்கிற தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி இருந்தாரு ரோபோ சங்கர் அவர்கள். அவர் கொடுத்த சில பேட்டிகள்ல கூட பாடி பில்டிங்ல இருந்து தான் என்னுடைய பயணம் ஆரம்பிச்சது, என்னைக்குமே நான் அதை மறக்க மாட்டேன், கடைசி வரை விசுவாசமா இருப்பேன் அப்படின்னும் பேசியிருக்காரு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.